ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை அடிப்படையாக கொண்டு பல வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறார். தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடைய உள்ளன. அவ்வாறு எனில் ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதிகளுக்கு என்ன நடந்தது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கேள்வி எழுப்பினார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த நளின் பண்டார மேலும் குறிப்பிடுகையில், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்கள் எவரும் கிராமங்களுக்கு செல்லவில்லை. மாறாக அவர்களுக்கு பதிலாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா பிரச்சாரங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் நாம் அவ்வாறு அல்ல. மக்களுடன் இருப்பவர்களை வேட்பாளர்களாக களமிறக்கி அவர்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் நமது ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற போதிலும் அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை வழங்குமாறு நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். அதன் பின்னர் கோட்டபாய ராஜபக்சவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை அடிப்படையாக கொண்டே ஆட்சி அமைத்தார். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவும் இதனை அடிப்படையாக கொண்டு பல வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறார். பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கூட அவற்றை நம்பினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்காகவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டதாக நாம் எண்ணினோம். ஆனால் அவர் அதற்காக கைது செய்யப்படவில்லை. இன்னும் ஓரிரு தினங்களில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடைய உள்ளன. அவ்வாறு எனில் ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதிகளுக்கு என்ன நடந்தது? வாய் வார்த்தைகளால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வழங்க முடியாது. எனவே அதனை நடைமுறையில் செயல்படுத்த வேண்டும். ஜேவிபி மிகச்சிறிய கட்சியாக இருந்த போதிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாட்டில் வன்முறைகளை தூண்டி சிரமற்ற தன்மையை ஏற்படுத்தியது. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி அவ்வாறானது அல்ல என அது பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.